الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم بعضا وقال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه بها عشرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது தொடர் சொற்பொழிவில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, சங்கைக்குரிய இமாம் அவர்களே, அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, இளைஞர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 1500வது மீலாத் இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜும்மா அன்று முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய, காலத்தால் அழிந்து போகாத பெரும் புகழுக்கும் வாழ்வுக்கும் சொந்தக்காரரான நமது உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அந்த மீலாதை மிகுந்த மகிழ்வோடு வரவேற்க வேண்டும். அது நாம் சேமித்து வைத்திருக்கிற எல்லா செல்வங்களை விடவும், மறுமைக்காக சேமித்து வைத்திருக்கிற எல்லா இபாதத்துகளை விடவும் ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், கூடுகிற கூட்டத்தில் எல்லாம் பெருமானாருக்காக கூடுகிற கூட்டமே மிகச் சிறந்தது என்று வான்மறை நமக்கு அற்புதமான செய்திகளை சொல்லுகிறது. உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை பிரதானமாக கொண்டிருந்தாலும் பெருமானாரின் வருகை செய்தியைத்தான் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களிடத்திலே சத்திய வாக்கு பிரமாணம் பெற்றான். ஒவ்வொரு நபியும் எனக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பெருமானாரை குறித்த ஒரு நீண்ட பிரச்சாரத்தை நபிமார்களின் வழியே அல்லாஹ் நடத்தினான்.
உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த பெருமானார் கிபி 570 பிறக்கிற பொழுது உலகத்தின் பேர் அதிசயமாக பிறந்தார்கள். 40வது வயதில் நபியாக வெளிப்பட்டு 63வது வயதில் நம் பார்வையை விட்டும் மறைவதற்குள் உலகளாவிய பேசுபொருளாக பெருமானாரை அல்லாஹ் ஆக்கிவிட்டார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூரா இருக்கிறது, அலம் நஷரஹ். சொல்லுங்க, இந்த சாஞ்சிருக்கிறவங்கள இளைஞர்களா இருந்தா முன்னாடி வாங்க, வயோதிகர்களுக்கு சலுகை இருக்கு. சத்தத்தை காணாது, இப்படி முன்னாடி வந்து உட்காரு. பெரியவங்க சாஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க, ஓகே. அந்த குர்ஆனுடைய வசனத்தில் வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய பேச்சை புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். உங்களுடைய பேச்சு, உங்களை பற்றிய புகழ் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித் தருகிறார்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்பினால், எங்கெல்லாம் நான் பேசப்படுகிறேனோ அங்கெல்லாம் நீங்களும் பேசப்படுவீர்கள். அல்லாஹ் என்று உச்சரிக்கிற இடமெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சரிக்கப்படும். 1500 ஆண்டுகளை தொட்டு நிற்கிற இந்த மீலாத் பெருமானாரைத்தான் அதிகம் உலகத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறது. மோமின்களே, அரபியில ஒரு சொல் வழக்கு உண்டு. ஒரு மனிதன் எதை அதிகமாக பேசுகிறானோ, ஒரு மனிதன் ஒரு பொருளை நேசித்து விட்டால் அதிகமாக அதை பேசுவார். இதா அஹப்ப ஷையன் அக்ஸர திக்ரா. காலையில ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவோம், இந்த கல்யாணம் பயங்கரமா இருந்துச்சு, நல்ல சாப்பாடு போட்டாங்க, என்ன பிரம்மாண்டமா பண்ணி இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தவர் தான் சந்திக்கிற எல்லோரிடத்திலும் தன்னுடைய பயணம் குறித்து பேசிக் கொண்டிருப்பார், இல்லையா? ஒருவர் எதை விரும்புகிறாரோ அதை அதிகமாக பேசுவார். ஈமானிய சமூகத்திற்கு விருப்பத்திற்குரியவர்களாக முதலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். அது மார்க்க கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எல்லாரையும் விட நான் பிடித்தவனாக உங்களுக்கு ஆக வேண்டும். ஒரு மூமினை கூப்பிட்டு உனக்கு யார பிடிக்கும்னு கேட்டா அவர் பதில் சொல்ல வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுங்க, பிடிக்க வேண்டும். அது நாம் சொல்லுகிற அந்த பிடித்தல் அல்லது அன்பு, பாசம், நேசம், காதல், பேரின்ப காதல் எல்லாத்தையும் தாண்டணும். சில பிரியங்கள் இருக்கு. எப்படின்னா, உறவு முறைகள். அவரை ரொம்ப பிடிக்கும்பாரு. யாருங்க அவரு? எங்க தாய் மாமா. சரி, அது உறவு முறை. அப்படி ஒரு முஹப்பத் ஏற்படும். ஹுப்பே கரதி, ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக அவரை பிடிக்கும். என்னங்க, ஒரு யாரு ரொம்ப நல்லா பழகுறீங்களே, அவரு தாங்க டீ வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஒரு டீ வாங்கி கொடுத்ததற்காக ஒருவரின் மீது அபரிமிதமான பிரியம் இருக்கலாம். நாங்க ஒன்னா படிச்சோம், பக்கத்து வீட்டுக்காரு, ஏதாவது சில காரணங்களினால் முஹப்பத் ஏற்படும். பெருமானாரின் முஹப்பத் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உயிரை விட நபி பிடித்தவராக இருக்கணும். உயிருக்கு மேல ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. பெரிய பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில் போய் போட்டாங்க. இப்ப ஒரு டாக்டர்கிட்ட சொல்றாரு, எப்படியாவது என் உயிரை காப்பாத்திருங்க, வாழ வேண்டும். ஆனால் இந்த உயிருக்கும் மேலாக பெருமானாரை பிடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த இடத்தில் வாழ்ந்து காண்பித்தவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள்.
அருமைக்குரிய சஹாபாக்கள் தங்கள் உயிரை விடவும் பெருமானார் தான் உயர்ந்தவர்கள் என்பதை அனுபவித்தும் நிரூபித்தும் காண்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் எனக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் நிராகரித்து விட்டார்கள். நீங்கள் இன்னும் பரிபூர்ணமான ஈமான் கொள்ளவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுதாரித்துக் கொண்டு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். அல் ஆன், இப்பதான் உமர் நீங்கள் பரிபூர்ணமான ஈமானை அடைந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சாட்சி சொல்றான், ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பி, சஹாபாக்கள மாதிரி உங்களுடைய ஈமான் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழி பெற்று இருப்பீர்கள். மோமின்களே, அல்லாஹ் நமக்கும் சொல்லுகிற பாடம் அதுதான். நீங்கள் பெருமானாரை நேசியுங்கள். அளவில்லாத முஹப்பத். அப்ப அந்த முஹப்பத் இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய பேச்சு நம்மிடத்தில் வரும். இல்லையா? சொல்லுங்க. வர்ற வழி அடைக்கப்படல, நாம தான் பேசுறது இல்ல. வலது பாகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பினார்கள். எல்லாவற்றிலேயும் வலதை தேர்வு செய்யும் பொழுது அங்கு யார் நிக்கிறாங்க? சொல்லுங்க, யார் நிக்கிறாங்க? பெருமானார் நிக்கிறாங்க. ஒரு சுன்னத் ஹயாத்தாக்கப்படும் இடங்களில் எல்லாம் பெருமானார் இருக்கிறார்கள். நல்ல அழகா கிருதா வச்சிருக்கிறாரு. அங்க யார் பார்க்கப்படுகிறார்கள்? இப்படி தலையாட்டுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சொல்லுங்க. யார் பார்க்கப்படுகிறார்கள்? பெருமானார் பார்க்கப்படுகிறார்கள். நல்ல நடுமாங்கு எடுத்து சீவுகிறார். அங்கு பெருமானார் தலைவாறுதலை நின்று கற்றுத் தருகிறார்கள். பார்ப்போர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுகிறார். பெருமானார் அங்கு சலாத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு கண்ணியமான பணிவிடைகள் மேற்கொள்ளுகிறார். அங்கு பெருமானார் அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் அது குறித்த பேச்சு உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். கற்பனை செஞ்சு பாருங்க, பெருமானார் இல்லாத ஒரு வாழ்வை ஈமானிய சமூகம் கற்பனை செய்ய முடியுமானா? முடியாது. நம்ம பிறந்த அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்களா? பாங்கு சொன்னார்கள். வலது காதில் இடது காதில் 7ஆம் நாள் அன்று முட்டையடித்தார்கள், அகீகா கொடுத்தார்கள். இது யார் சொல்லி கொடுத்தது? 1500 ஆண்டுகளிலேயும் பெருமானார் தான் ஒரு பிறப்பை அவர்கள் தயார் செய்கிறார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சங்க நாதத்தை நீங்கள் மொழியுங்கள், ஊதுங்கள். பெருமானாரை கொண்ட அந்த குழந்தை வார்க்கப்படுகிறது. 10 ஆண்டு காலம் கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்துணையும் பெருமானாரை கொண்டுதான் நடக்கிறது. சிறந்த மூமின் பெருமானாரை நேசிக்கக்கூடியவர். வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறார், இது சுன்னத், இது சுன்னத். சாப்பிட்ட உடனே பிறந்த சூப்பரம் எதுக்கு? இன்னைக்கு தான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய விரல்களில் இருந்து ஒரு நீர் சுரப்பி வருகிறது, அது ஜீரணத்தை ஏற்படுத்தும். அதையெல்லாம் தாண்டி என் நபி செய்தார், நான் செய்கிறேன். பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அந்த பருக்கையை எடுத்து சாப்பிடுறாரா இல்லையா? சொல்லுங்க. கீழே விழுகிற பருக்கை எம்பெருமானார் கற்றுத்தந்த அந்த சுன்னத்தை 1500 ஆண்டுகள் கடந்தாலும் நேசம் உள்ளவர்கள் கடைபிடிக்கிறார். எல்லாமே நல்ல தாடி வச்சிருந்த ஒரு ஆள் வலிச்சிட்டு வந்துட்டாருன்னு வச்சுங்க, என்னங்க ஹராம செஞ்சிட்டீங்க? அந்த முகம் எவ்வளவு ஜோதியாக இருந்தது. பெருமானாருடைய சுன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடியது. பல்லாயிரம் சுன்னத்துகளை சமூகத்தில் நடைமுறைப்படுத்திய பெருமானார் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, பேசுங்கள், பெருமானாரை பேசுங்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதா. இன்னைக்கு யாரார எப்படி எப்படி கத்துறான்? இஸ்லாத்தை அடிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், நாட்டை விட்டு துரத்த வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கிராமமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் அப்படிங்கிற காரணத்தை தேடி பயணித்தால் தமிழகத்தில் சொன்னா, தீண்டாமையின் உச்சத்தில் தீர்வு இஸ்லாம் என்று நாங்கள் வந்தோம்.
யார பார்க்கறான்? இந்த நாட்டுல ஜனாதிபதியாகவே இருக்கட்டுமே, தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தால் அவர்கள் தீண்டத்தகாதவர். துணை ஜனாதிபதியை காணா நாட்டுல. நியூஸ் பாக்குறீங்களா இல்லையா? துணை ஜனாதிபதிய காணா. இந்த தீண்டாமை மிக கொடூரமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியால், இனத்தால், கோத்திரத்தினால், குலத்தால், நிறத்தால் எல்லா வேதமைகளையும் ஒழித்து சலாம் சொன்னார்கள், கைலாகு கொடுத்தார்கள், கட்டி அணைத்தார்கள். இங்கு தீண்டாமை இல்லை. 1500 ஆண்டுகளாய் உலகம் அதை கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறது. முஸ்லிம் சலாம் சொல்றாரு. சலாம் சொல்றாரா? இங்க சொல்றாரா இல்லையா? நம்மள சொல்றது இல்ல, தெரிஞ்ச ஆளை பார்த்தா மட்டும் சலாம் சொல்றது கியாமத்தினுடைய அடையாளம் பெருமானார் சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள், கைலாகு, கை குலுக்குங்கள், வானக்கா செய்யுங்கள். இங்கு தீண்டாமை இல்லை என்பதை பெருமானார் நிரூபித்து காண்பித்தார்கள். உலகம் பார்க்கிறது. சமத்துவம் நிறைந்த வாழ்வு பெருமானாரிடம் இருந்துதான் உலகம் பெற முடியும். எல்லாம் சொல்றான், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால் வேறுபட்டு கிடந்தீர்கள். பெருமானார் உங்களுடைய இதயங்களை இணைத்தார்கள். தமிழ்நாட்டில் பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, முன்னெல்லாம் அர்த்தம் தெரியாது, இப்ப நல்லா அர்த்தம் தெரியும்னா ஏகப்பட்ட பாய் இறங்கிட்டாங்க. பாயா பாயா பார்க்கிற எல்லோரும் சகோதரர்கள். அந்த ஜாதிய தீண்டாமை அது அதை தரவே தராது. எத்தனை உயரத்திற்கும் போனாலும் இவங்க நம்மால் இல்ல, அவங்கால இல்ல. ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்து என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெரும் பரக்கத்தினால் எந்த இடத்திற்கும் ஒரு முஸ்லிம் பயணிக்கலாம். நம்மளை எப்படி கூப்பிடுவான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. பாய் உட்காருங்க பாய். பிரியாணி கடைக்குள்ளும் போகலாம், சட்டசபைக்குள்ளும் போகலாம், நாடாளுமன்றத்துக்கும் போகலாம். சாயா वाला को हाथ भी दे सकता है, समझे? சாயா वाला-க்கு கையும் கொடுக்கலாம். மனித சமூகத்தில் எங்கும் பயணிக்கிற சுதந்திரத்தை பெருமானார் தானே தந்தார்கள். அப்புறம் சொல்லனா பாவங்களில் மூழ்கி கிடந்த சமூகம், நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். உங்களை நரகத்தில் இருந்து சொர்க்கத்தின்பால் மீட்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ் தன் நபிக்கு தந்திருக்கிற உயர்வின் உச்சம் என்ன தெரியுமா? நான் பேசப்படும் இடமெல்லாம் எனது ஹபீப் பேசப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீங்களும் பேசுங்க, நீங்களும் பேசுங்க, பெருமானாரை பேசிக்கொண்டே இருங்கள். மதீனாவில் அருமைக்குரிய சஹாபாக்களிடத்தில் மக்ரிபுக்கு பிறகு குடும்பமாக அமர்ந்து தாலீம் வாசிப்பதை போல பெருமானாருடைய வரலாற்றை சொல்லுவதை இபாதத்தாக செய்து கொண்டிருந்தார்கள். பார்த்து ரசித்த பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயம். நான் யார பேசணும் சொல்லுங்க, யார பேசணும்? நபியத்தான் பேசணும், ரசூலத்தான் பேசணும். பேச பேச அந்த முஹப்பத்து உள்ளத்தில் உருவாகும். நபிதான் தீர்வு. பெருமானாரிடம் நடந்து கொள்ள வேண்டிய பெரும் வழிமுறைகளை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல பதிவு செய்கிறான். அபூ ஜாஃபர் ஒரு கலீஃபா மதீனாவிற்கு வந்தார். பொதுவா ஆட்சியாளர்கள்ட்ட அந்த மிடுக்கும் அகங்காரமும் இருக்கும் இல்லையா? வந்த இடத்தின் மகிமை தராம, நம்மளே சில நேரத்தில் பள்ளிக்குள்ள யாரா கத்திட்டு இருந்தாங்க பேசாதாங்க, பள்ளியினுடைய மரியாதை இல்லையா? ஆள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, பள்ளிக்குள் வந்து விட்டால் பள்ளியினுடைய மரியாதையை பேண வேண்டும். யாரா இருந்தாலும் சொல்லிடுவோம். ஆலிமுல் மதீனா, மதீனாவின் ஆலிம், பேணுதலான பெயர் பெற்றவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அபூ ஜாஃபர் உள்ள வரும்போது சவுண்ட் விட்டுட்டே வர்றாரு. இங்க இருந்து உடனே சொன்னாங்க, லா தர்ஃபா சௌத்தக், சத்தம் போடாத, இது பெருமானாரின் மஸ்ஜித், இங்கு பெருமானார் வாழுகிறார்கள். பெருமானார் வாழுகிற பொழுது என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய கபருக்கும் அதே மரியாதை செய்ய வேண்டும். சொல்லிவிட்டு
மன்னருக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் எடுக்கிறார்கள். சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹு தஆலா சில சமூகத்திற்கு ஒழுக்கம் கற்பிக்கிறான். மொத்த சமுதாயத்துக்கு சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிகும் லிபஅத். உங்களை பரஸ்பரத்துல நீங்க ஒருத்தர் பேசிக்குவீங்களா இல்லையா, அப்படி நபியிடம் நீங்கள் பேசாதீர்கள், குரல் உயர்த்தி பேசாதீர்கள். இப்பவும் நீங்க உம்ராவுக்கு போனீங்க, ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா ரவுதா ஷரீஃபில இந்த ஒழுக்கம் கடைபிடித்தால் மட்டுமே உங்களுடைய அமல்கள் பாதுகாப்பாக இருக்கும். பெருமானாருக்கு முன்னால் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கே தெரியாது, உங்கள் அமல் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் ஒழுக்கத்தை கற்பிக்கிறான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மன்னருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க. நீங்க மன்னரா இருக்கலாம், கலீஃபாவா இருக்கலாம், ரசூலுடைய தர்பாரிலே ஒழுக்கம் பேண வேண்டும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்புறம் வமதஹ கௌமன், ஒரு சமூகத்தை அல்லாஹ் பாராட்டான். அடுத்த ஆயத்து, இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. யார் பெருமானாருடைய தர்பாருக்கு வந்து தங்களுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ, சப்தத்தை குறைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய ஈமான் தக்வாவுக்கு அது பரிசோதனை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சிலர்களை ஏசுகிறான், திட்டுகிறான். யார் தெரியுமா? இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். சாதாரண ஒரு ஆளை வீட்டுக்கு போய் கூப்பிடுவோம், எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்க, எப்படி கூப்பிடுவோம்? வெளியில நின்றுட்டு பேரை சொல்லி கூப்பிடுவோம், பாய் வாங்க வாங்க, இல்லைன்னா போன்ல கூப்பிடுவோம், வீட்டுல இருக்கீங்களா வெளியே வாங்க. பெருமானாரை அப்படி அழைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் பெருமானாரை பார்க்க போனால், சந்திக்க போனால், பெருமானார் வரும் வரை காத்திருங்கள். வீட்டு வாசலுக்கு வெளியே நின்று முஹம்மத் என்று அழைக்கிறார்களே, அவர்கள் பெருவாரியாக முட்டாள்கள் என்று அல்லாஹ் சாடுகிறார். ஏன் தெரியுமா? தனது ஹபீப் அல்லாஹ் விரும்புகிற உயர்ந்த அடியார், ஒட்டுமொத்தமான படைப்புகளின் மூல காரணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு உங்களை அழைக்கிறார்களே, அக்ஸருஹும் லா யாகிலூன், அறிவில்லாதவர்கள். வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தக்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். ரசூலுல்லாஹ் வரும் வரை காத்திருந்தால் அது உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி ஒழுக்க பண்புகளை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், பெருமானாரின் உயர்வை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் படித்து தருகிறான். யாரை குறித்து அதிகம் பேசுகிறோமோ அவர்களுடைய முஹப்பத் உள்ளத்துல வந்து வர வைக்கிறான். எங்கெல்லாம் வர வைக்கிறான்? பாங்கு சப்தத்தில் பெருமானாருடைய திருநாமம் இல்லாமல் பாங்கு முடிவதில்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சர்வதேச அளவில் இந்த 24 மணி நேரமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தொழுகையில் அமர்ந்து திருப்பூர் பெரிய பள்ளியில் இருந்து மதீனாவிற்கு சலாம் சொல்லுகிறார். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. எங்க இருந்து சொல்றாரு? சொல்லுங்க, எங்க இருந்து சொல்றாரு? எத்தனை தொழுகையில சொல்றீங்க? கணக்கிட்டு பாருங்க. பெருமானாருடைய அன்பின் அடையாளமாக ஒருவர் சொல்லுகிற சலாம், வானவர்களை வைத்து சுமந்து சென்று மதீனாவில் அல்லாஹ் சமர்ப்பிக்கிறான். பேசிக்கிட்டே இருங்க. என் நபிய பேசுறதே இபாதத். அப்படி பேச்சு வந்து உயிருக்கும் மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நெஞ்சங்களில் நின்று விட்டால், இப்ப ரப்புல் ஆலமீன் சொல்றான், அந்த பேச்சை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? பெருமானாரின் முஹப்பத்தின் வழியே அவர்களை புகழ்ந்து கொண்டே இருங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து ஒரு இபாதத் தானே? சொல்லுங்க, இபாதத்தா? இபாதத்து மட்டுமல்ல, எல்லா இபாதத்துகளையும் தீர்மானிக்கிற இபாதத்.
நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்தும் அது முன்னாலும் பின்னாலும் ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்றால் அது அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். நீங்கள் ஸலவாத்து இல்லாத அமல்களை காண்பீங்க. எத்தனை இமாம்களை பார்த்திருப்பீங்க, எத்தனை உலமாக்களை பார்த்திருப்பீர்கள். ஸலவாத்து சொல்லாத ஒரு அமலும், ஸலவாத்து சொல்லாமல் முடிக்கப்படாத ஒரு அமலும் அங்கீகரிக்கப்படாது. ஸலவாத்து தான் அத்தனை இபாதத்துகளையும் கொண்டு போய் சேர்த்துகிறது. ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்க நபியை உயிருக்கு மேலாக நேசிப்பதோடு அவர்களை புகழ்ந்து கொண்டிருங்கள். அதுல நானும் வர்றேங்க. ஆர்டர் போடுறது யாரு? ஆர்டர் போடுறது யாரு? அல்லாஹ். குர்ஆன் நெடுகிலும் ஆர்டர் போடுறான். 1000 அம்ருகள், 1000 ஏவல் இருக்கிறது குர்ஆனிலே, 1000 விலக்கல் இருக்கிறது. எந்த இடத்திலையும் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே தொழுது கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே ஹலாலை சாப்பிடுங்கள், ஈமான் கொண்டவர்களே உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சட்டங்களை சொல்லி வருகிறான். ஆனால் பெருமானாரின் பேரின்ப காதலை பேசும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிற வார்த்தையில என்ன தெரியுமா? கண்மணி நாயகத்தின் மீது நான் ஸலவாத்து சொல்லுகிறேன், என்னுடைய படைப்பாகிய வானவர்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். எனவே அன்பான ஈமான்தாரிகளே, மூமின்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வசனம் குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. நான் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்கன்னு சொன்னா நல்லா சொல்லுங்க. ஒரு சஹாபி பெருமானாரிடம் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், ஈமான் கொண்டேன், தாங்கள் சொன்னதை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன், எனக்கென்று பிரத்யேகமான ஒரு இபாதத்தை கற்றுத்தாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, இரவில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் எழுந்து இரவு தொழுகை கியாமுல் லைல் தொழுகுங்கள் என்று அவருக்கு அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க தெரியுமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறாங்க. இரவுல எந்திரிச்சு தொழுகிறது சொல்லுங்க, யாருக்கு பிடிக்கும்? பெருமானாருக்கு பிடிக்கும். இரவில் தொழுது கொள்ளுங்கள், அது எனக்கு மிக பிடித்தமான அமல். அஹ்புல் அஅமாலி இலை. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அது சாத்தியம் இல்லைன்னார். ஏன்னா நான் ஒரு விவசாயி, பகலெல்லாம் தோட்டத்தில் வேலை செய்துவிட்டு இரவில் ஓய்வு எடுக்கக்கூடியவன். இரவில் எழுந்து தொழுதால் மறுநாள் என்னுடைய வேலை பாதிக்கும். எளிமையான ஒரு அமலை கற்றுத்தாருங்களேன். பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அரபை தோழரே, அப்படியானால் நீ போகிற இடமெல்லாம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல். பெருமானார் என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னு பார்க்கணும். இரவு நேரத்துல எந்திரிச்சு தொழுது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதான்னு? எந்திரிச்சு அல்லாஹ்வுக்காக நீ தொழு, அது எனக்கு பிடித்தமானது. அது முடியலையா? என் மேல ஸலவாத்து சொல்லுங்க, அது சத்தமா சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. பெருமானாருடைய சில நடவடிக்கைகளை நாம் கவனிக்க வேண்டும். மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் என்ற பெயரால் நிர்பந்தமாக வெளியேற்றப்பட்ட பொழுது காபாவை பார்த்து கண்ணீர் விட்டவர்களாக சொன்ன வார்த்தை, எனக்கு உலகத்திலே பிடிச்ச ஊரு இதுதான், பிடிச்ச இடம் இதுதான். அவர்கள் என்னை வெளியேற்றாவிட்டால் மா ஹரஜ்து மின்க், உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா பிறந்து தவழ்ந்து நடந்து வாழ்ந்து நபித்துவத்தை சுமந்து மிஅராஜ் வரையிலும் உண்டான பெரும் வரலாறு காபாவில் நடந்தது. சொந்த வீடு ஊரை விட்டு போறக்கு அவ்வளவு பிரிய ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மஹப்பத்தை சொல்லுகிறார்கள். இவர்கள் வெளியேற்றாமல் இருந்திருந்தால் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அடுத்து சொல்றாங்க பாருங்க, யா அல்லாஹ், இன்னஹும் கத் அக்ரஜூனி மின் அஹப்பில் பிலாதி இலை. யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் இருந்து என்னை விரட்டுகிறார்கள். ஃபாஸ்கின்னி மின் அஹப்பில் பிலாதி இலை, உனக்கு பிடிச்ச ஊர்ல நீ குடியேற்று அல்லாஹ்.
இப்ப பெருமானாருக்கு பிடிச்ச ஊர் எது சொல்லுமா? அல்லாஹ் இவங்களை ஹாஃபிஸுக்கெல்லாம் ஆலிம்களாம் ஆக்குவானா? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஊர் மதீனா. இந்த துவாவை கவனிங்கன்னு சொல்றேன். யா அல்லாஹ் எனக்கு பிடிச்ச ஊரில் இருந்து விரட்டுகிறார்கள், உனக்கு பிடிச்ச ஊரில் குடியேற்று. அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு போன உடனே அருமையா பேர் வச்சுட்டாங்க, நறுமணம் மிக்க மதீனா. என் மதீனத்து மண்ணை நீங்கள் குறை சொல்லக்கூடாது, என் மதீனாவின் காற்றை குறை சொல்லக்கூடாது. சொர்க்கத்தின் ஒரு பகுதி இந்த மதீனாவில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிரியமானதை பெருமானார் செய்வார்கள், பெருமானாருக்கு பிரியமானதை. இப்ப இந்த ஹதீஸுக்கு வாங்க. இரவில் எழுந்து தொழு, அது எனக்கு மிக பிடித்தமானது. முடியாது யா ரசூலுல்லாஹ், என்னுடைய இயலாமை. அப்படியானால் ஸலவாத்து சொல்லு, அது அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. அதனால தாங்க எந்த அமல் செஞ்சாலும் நம்ம கடைசியில கெஞ்சி கேட்கிற ஒரு துவா, ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கேட்கிறோமா இல்லையா? எங்க கேட்கறீங்களா இல்லையா? இல்ல தகுரிமா தொழுதுட்டா சொல்ல முடியுமா? தொழுதுருக்கேன், நோன்பு வச்சிருக்கிறேன், ஹஜ் செஞ்சிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் சொல்லுங்க ஏற்றுக்கொள்வான் நம்புகிறோம். ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கப்படவும் செய்யலாம். சிலருடைய தொழுகைகளை கண்டல் ஆடையை கசக்கி எறிவதை போல அல்லாஹ் முகத்தில் விட்டு எறிவான். நீ யாருக்காக தொழுதாய்? லைனா அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்க. மறுமை நாளில் ஒரு ஷஹீத் எழுப்பப்படும் பொழுது அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், எல்லாரும் உன்னை வீரன்னு சொல்லணும்னு உயிரை விட்ட இல்லையா? அது ஊர்லயே சொல்லிட்டாங்க, தியாகின்னு சில வச்சுட்டாங்க, ஓடி போயிருந்துவான். அருமையாக கிராத் ஓதக்கூடியவர் ஹாஃபிதுல் குர்ஆன், அவர் வந்து நிற்பாரு, என்னுடைய கலாம் ஷரீஃபை சுமந்திருந்தாய், இனிமையாக ஓதினாய், ஆனால் மக்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தாய், பாராட்டு கிடைச்சிருச்சு, ஓடி போயிரு, நரகத்திற்கு அனுப்பப்படுவார். ஆலிம் ஹாஜி செய்கிற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யலாம். சொல்லுங்க, அந்த ஈமானுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, பைனல் ஹௌஃபி வர் ரஜா. அல்லாஹ் ஏத்துக்குமான நம்பணும், தூக்கி எறிஞ்சிட்டானா என்ன பண்றோன்னு பயப்படணும். மோமின்களே மோமின்களே, அல்லாஹ் தஆலா செஞ்ச பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? கண்மணி நாயகத்தின் மீது சொல்லப்படுகிற ஸலவாத் நிராகரிக்கப்படவே செய்யாது, மறுக்கப்படாத அமல். இந்த மாதிரி ஒரு அமலை நம்ம பார்க்க முடியுமா? அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரெண்டு உத்தரவை அல்லாஹ் முன்வைக்கிறார். ஸல்லு அலைஹி வஸல்லிமு, சலாம் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்கள். சலாம் சொல்வது எங்களுக்கு தெரியும் யா ரசூலல்லாஹ். எங்க மனைவிமார்களோ மக்களோ சஹாபாக்கள் அத்தனை பேரும் பெருமானாரை அழைத்தது அஸ்ஸலாமு அலைக்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. சலாம் சொல்ல எங்களுக்கு தெரியும் நாயகமே, சலவாத் எப்படி சொல்வது? அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின், சொல்லுங்க, கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். உலகத்தில் இறை தூதர்களாக அனுப்பப்பட்ட யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் ஒரு உம்மத் கியாமத்து நாள் வரைக்கும் தன்னுடைய நபிக்கு சலாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இப்ப உட்கார்ந்துட்டு நம்ம அஸ்ஸலாமு அலைக்க யா ஈசா ரூஹுல்லாஹ் சொல்றோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான், மதிக்க வேண்டும் தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான். இந்த வாய்ப்பு இல்லையே. பெருமானாரின் மீது கொண்ட முஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். எல்லா இபாதத்துகளையும் அது தீர்மானிக்கிறது. இரண்டாவது, யார் முதல்ல ஸலவாத் சொல்றாரோ அவர் உன்னை புரியணும்.
இது அல்லாஹ்வின் கட்டளை. சொன்னது யாரு சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து நான் வரும்போதெல்லாம் தலைவரே, இந்த நாட்டினுடைய பிரதமரே, ஜனாதிபதியே, வாருங்கள் வாருங்கள் கூவ சொல்லுங்க. அவன் கூவான். 1000 ரூபாய்க்கு என்ன செய்வான்? 3 நாள் கூவிட்டு 4 நாள் 1000 ரூபாயில பத்தாது. புகழ சொல்லி பணம் கொடுத்து உருவாக்க முடியுமா? பெருமானாரை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அந்த 23 ஆண்டு நபித்துவ சேவை கியாமத்து நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கும். இன்னைக்கு உலகத்தினுடைய பாப்புலேஷன் 800 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றான் 800 கோடிக்கு மேல் மனிதர்கள் வாழும் அந்த பூமியினுடைய பகுதிகள் இடம் பிடிக்காது, கியாமத் வந்துடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கியாமத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். என்ன நடக்கிறது? எல்லா சர்ச்சுகள்லாம் மசூதியா மாறிட்டு இருக்கு. எங்க எங்க மேற்கத்திய உலகத்திலே நபியின் காதலர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அந்த சேவைக்கு அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். தொழுகையில ஓதுறோம், தனியா ஓதுறோம். ஒருத்தர் எதுவுமே ஓத மாட்டேங்கிறாரு, ஸலவாத்து மட்டுமே ஓதிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்னங்க பரிசு கிடைக்கும் சொல்லுங்க? இதுவும் நிக்கிறதா? எப்ப பார்த்தாலும் ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கிறார். பகதாதிலே அபுல் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானி, பேராசிரியர், ஆலிம் இருந்தார்கள். நிறைய மாணவர்கள் அவங்கள்ட்ட ஓதிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் அல் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆலிம். அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க மிகப்பெரிய ஆலிம், பாடம் நடத்தக்கூடியவர்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவரு நகர் முழுவதும் பைத்தியக்காரர் என்று மக்களால் அறியப்பட்டவர். யாரு யாரு? அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய இறைநேசர். ஒரு நாள் திடீர்னு அபூபக்கர் ஷிபிலி மதரசாவுக்குள்ள வந்துடுறார். மிகப்பெரிய ஆளில் எழுந்து அவரை வரவேற்று அருகில் அமர வைத்து உரையாடி கண்ணியமாக அனுப்பி வைக்கிறார்கள். மதரசா மாணவங்களுக்கு எல்லாம் புரியல. ஊருக்குள்ள ஆளை பைத்தியம் சொல்றாங்களே, ஊருக்குள்ள ஆளு பைத்தியம் சொல்றாங்க. நம்ம ஹஸரத் அவருக்கு போய் மரியாதை கொடுக்கிறாரே, அந்த எண்ணத்தை அபூபக்கர் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியேறிய பிறகு மாணவர்கள் கேட்கிறாங்க, என்ன ஹஸரத், ஊர்லயே அவரை எல்லாரும் பைத்தியம் சொல்றாங்களே, அவருக்கு போய் மரியாதை கொடுக்கிறீர்களே? அப்பதான் அபூபக்கர் அல் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார்கள். அப்பா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானா. என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கிறோமா? இந்த மௌலூது ஓதும் போது ஒரு ஆயத்து இருக்கு சூரத்து தௌபால, லகத் ஜாஅக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி அல்லாஹ் சும்மா சொல்லல, உங்களிடத்தில் ஒரு ரசூல் வந்திருக்கிறார், உங்களிலிருந்தே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்பட்டா அவர் கவலைப்படுவார். கொஞ்சம் ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க, உங்களை கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க? யார் இருக்காங்க? வீட்டுக்காரமா 10 மணி வரைக்கும் பார்க்கும், அது எங்கேயா தின்னுட்டு வந்துடும், அந்த அம்மா தூங்கி கவலைப்படுமா சொல்லுங்க? சரி, போய் பாக்குறீங்க, 2 சப்பாத்தி கொஞ்சம் குருமா தான் இருக்கு, நாமளா முடிவுக்கு வந்துருவோம், அது தின்னுட்டு தான் தூங்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுருவோம். அந்த அம்மா எந்திரிச்சு, அறிவு இல்லையா? இவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டு சாப்பிடாம படுத்திருக்கிறேன், நீ ஒரு வார்த்தை சொல்லாம சாப்பிடுங்க. நம்ம முகம்பத்துல அவ்வளவுதான். நமக்கு யார் கவலைப்படுவார்கள்? உடம்பு சரியில்லாம போச்சு, ஒருத்தர் சொல்லுவார், சொச்சு போவோம், நல்ல மனுஷனாச்சு, அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை தரணும், ஒருத்தர் சொல்லுவாரு, பக்கத்துல சொல்லுவாரு, போய் சேர்க்கும் ஐயா, அவன்லாம் இருந்து என்னத்தை பண்ண போறான்? பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்பட்டால் அவர் கவலைப்படுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மனித சமூகத்தில் குடிகாரர்களை நினைத்து பரிதாபத்தோடு கவலைப்படக்கூடியவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
ஏன்னா அரசாங்கம் சாராயத்தை உற்பத்தி செஞ்சிருது, அது தானே விற்கவும் செய்யுது. ஆனா விளம்பரம் மட்டும் செய்யுது. குடியை கெடுக்கும். மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, அரசாங்கத்திற்கு நல்லது. இப்ப யாரும் எதிர்க்க கூடாது என்பதற்கு அதுல இருந்து மாதம் ஒரு 1000 ரூபாய். புரியுதா? பெருமானார் அப்படி அல்ல. இந்த உம்மத்தில் குடிகாரர்களை பார்த்து அவருடைய குடியும் அழிகிறது, வீடும் அழிகிறது, நாடும் அழிகிறது, அவருடைய வாழ்வும் அழிகிறது, அவனுடைய மண்ணறையும் அழிகிறது, மறுமையும் பாழாகிறது. சரியத்துல ஒரு சட்டம் இருக்குங்க, பாவம் செய்யறவனை பார்த்தா சலாம் சொல்லக்கூடாது. அப்படி கணக்கெடுத்தா இன்னைக்கு ஊர்ல எவனுக்குமே சலாம் சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? அவன் பாவத்தை உணர்த்துவதற்காக குடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு போய் சலாம் சொன்னா கொஞ்சம் கேட்டுருவானா இல்லையா? யாருமே சலாம் சொல்ல மறுக்கிறார்கள். அவன் உள்ள உறுத்து, ஐயோ நம்ம குடிச்சிட்டு இருக்கிறனால மரியாதை இல்ல, இந்த பாவத்தை விட்டு விடுவோம். யாருமே கவலைப்படாத மனிதர்களின் மீது பெருமானார் கவலைப்படுகிறார்கள். அப்படியே எடுத்துங்க. சூதாட்டம், விபச்சாரம், போதை பழக்க வழக்கங்கள், ஏமாற்றுதல், மோசடித்தனம் செய்யுதல், எந்தெந்த தவறுகளை பயமில்லாமல் செய்கிறோமோ இவனுடைய ஆக்கிபத்து முடிவு எப்படி இருக்கும் என்று நினைத்து பெருமானார் வருத்தப்படுவார்கள். ஒவ்வொரு திங்கள் என்றும் உம்மத்தினுடைய அமல் எனக்கு காட்டப்படுகிறது, என் மன்னரைக்கு காட்டப்படுகிறது. நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறேன், என் உம்மத்தின் பாவங்கள் காட்டப்படும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன். பெருமானார் சொன்னார். என் தாய் தந்தை கூட அப்படி ஒரு குறிப்பிட்ட காலங்க குடிகார மகனை வச்சிருக்கிறார். என்ன சொல்லுவாரு? நீ என் மகனே இல்லை போடா சொல்லிடுவாங்களா இல்லையா? சொல்லுங்கத்தா. ஆனால் பெருமானார் அப்படி சொல்ல மாட்டார்களே. என் உம்மத்தில் ஒரு குடிகாரன் அல்லாஹ் அப்படியே வர்ணிக்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க கஷ்டப்பட்டா அவர் கவலைப்படுவார். அப்புறம் ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர். என்ன பேராசை? நீ நல்லவனா இருக்கணும், நீ 5 நேரம் தொழுகணும், நீ நிறைய தர்மங்கள் செய்யணும், அல்லாஹ்வை நெருங்கணும், மறுமையினுடைய எண்ணம் உடையவனாக இருக்க வேண்டும், நீ ஈமான் கொள்ள வேண்டும். என்னைக்காச்சும் நம்ம துவா செய்யும் போதெல்லாம் சகோதர சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு அப்படின்னு மனசார கேட்டிருக்கிறோமா? இப்படி கையை தூக்குறாலும் சரி, அல்லாஹ் வயிற்று வலிக்குதல்லா, கம்பெனியில ஓட்டமே இல்ல, அல்லாஹ் அமெரிக்கா வர 50% போட்டார், அப்பே சரக்கெல்லாம் தேங்கி நின்றுச்சு, அல்லாஹ் சொல்லுங்க. எனக்கு ஹிதாயத்தை தந்த ரப்பு குஃப்ரில் மூழ்கி கிடக்கிற அந்த உம்மத்திற்கும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அதுதான் பெருமானாரின் பெரும் கவலை. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள். சும்மா ஒரு வரலாறு சொல்லுங்களேன். அபூஜஹல் வீட்டுக்கு பெருமானார் அல்லாஹ்வின்பால் அழைப்பதற்கு எத்தனை தடவை போயிருப்பார்கள் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்களேன். 3000 தடவை போயிருக்கிறார். யார் வீட்டுக்கு? சொல்லுங்க பாய். எப்படியாவது அவனை மூமினாக்கி விட வேண்டும். தன்னை வளர்த்து ஆளாக்கி அபூ தாலிப் அந்த பாக்கியத்தை பெற்றுவிட வேண்டும் என்று எவ்வளவு போராடினார்கள் பெருமானார். ஹஜ்ரத் அபூபக்கர் அல் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நேற்று கனவில் பெருமானாரை பார்த்தேன். நேற்று கனவில், சொல்லுங்க, இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நசீப் வச்சு யார் இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதிட்டு படுக்கிறாங்களோ பெருமானாரை இன்ஷா அல்லாஹ் கனவில். ஒரு மாதிரியா இருக்கல்ல, இது ஓதிட்டு படிச்சீங்கன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போவீங்கன்னு சொன்னா டெய்லி ஓதிடுவீங்க இல்லையா? கம்பெனி ஓஹோடு ஓடுன்னு சொன்னா ஓதிடுவீங்க. மொத்த துனியாவினுடைய வாழ்வுக்கும் மூல காரணியாக இருக்கிற பெருமானாரை கனவில் காண்பது பெரும்பாங்கியம். அதுக்குத்தான் வழிமார்கள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, எப்படி பெருமானாரை கனவில் பார்க்கணும். சொல்றாங்க, பெருமானாரை கனவில் பார்த்தேன். ஒரு சபையில் இருந்தார்கள். அந்த சபையிலே நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே, பைத்தியக்காரர் பகதாதின் தெருக்களில்
மாற்றுத்திறனாளியாக மனநோயாளியாக சுற்றி வருகிறார் என்று வசைபாடுகிறீர்களே அபூபக்கர் ஷிபிலி, அவர் வருகிறார். பெருமானார் அவரை வரவேற்று கட்டி அணைத்து முசாஃபா செஞ்சு அருகில் அமர வைத்துக் கொண்டார்கள். இத சொல்லிட்டு அபூபக்கர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் எப்படி அவரை தவிர்க்க முடியும்? அவரை யார் மரியாதை செஞ்சாங்க சொல்லுங்க? பெருமானார் மரியாதை செய்திருக்கிறார்கள். மாணவர்கள் எல்லாம் அப்படியே கண் கலங்கி அமர்ந்திருக்கிறார்கள். உலகமே ஒருவரை பைத்தியம் என்று சொல்லுகிறது, ஆனால் பெருமானார் அவரை வரவேற்று அமர வைத்திருக்கிறார்களே. 2 நாள் கழிஞ்சது. மீண்டும் அபூபக்கர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் மாணவர்கள்ட்ட பேசினார். மறுபடியும் நான் கனவு கண்டேன். என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த சந்தேகம் பெருமானார்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஊரெல்லாம் பைத்தியம்னு சொல்ற ஒரு ஆளை தாங்கள் மரியாதை செய்து அருகில் அமர வைத்தது. அப்பதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் பார்க்கிற அந்த ஷிபிலி சாதாரணமானவர் கிடையாது. நீங்கள் பார்க்கிற சொல்லுங்க, இந்த ஷிபிலி சாதாரணமானவர் கிடையாது. ஒவ்வொரு தொழுகை முடிகிற பொழுதெல்லாம் சூரத்து தௌபாவுடைய இந்த கடைசி வசனத்தை ஓதுவார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். ஓதன உடனே 5 முறை ஸலவாத் சொல்வார். இப்படி ஒரே பைத்தியம் என்று சொல்லுகிற அபூபக்கர் ஷிபிலி 80 ஆண்டு காலமாக இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறார். என் மீது முஹப்பத்து கொண்ட ஒருவரை நான் எப்படி மரியாதை செய்யாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, மறுமை நாளில் என் அருகாமை வேண்டுமா, யார் நிறைய ஸலவாத்து சொல்லுகிறாரோ அவர் என் அருகில் இருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முஃமின்களே, சாதாரணமா ஸலவாத்துன்னு கடந்து போய்விடக் கூடாது. தன் சஹாபாக்களுக்கு பெருமானார் கேட்கிறாங்க, இந்த ஸலவாத்து ஓதுறதுனால என்ன கிடைக்கும்? சரி, எந்த ஸலவாத்து ஓதுறது? 1000க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகள் இருக்கிறது. பெருமானார் கற்றுத்தந்தது எளிமையானது. இப்ப நம்ம ஊர்ல சொல்றோம், தொழுகு முடிச்சோன்னு என்ன சொல்றோம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அது ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தபாயிஹா அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இருக்குல்ல, எது முடியுமோ ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உனது கவலைகள் அனைத்தையும் அது போக்கிவிடும். நீங்க பாயிண்ட்டுக்குள்ள வாங்க. என்ன கவலை சொல்லுங்க? என்ன கவலை? எல்லாத்துக்கும் என்ன கவலை? என்ன கவலைங்க? ஓதர பிள்ளைகளுக்கு ஹிப்ஸ் ஆகணுமேனு கவலை. ஆமா, பாடம் ஆகணும். ஆலிம் படிக்கிறவங்களுக்கு ஆலிம் முடிக்கணும். கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு சரக்கு வெளியில போகணும், பைசா, எவ்வளவோ கவலைகள். ஸலவாத் அல்லாஹ்வுடைய ரசூல் தன் வார்த்தையில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் அது போக்கிவிடும். ஒண்ணுமே வேண்டாங்க. நம்ம இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ல கேரளா போயிடலாமா இல்லையா? இந்த கேரளாக்காரங்களை பாருங்க, அடிச்சாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். விளையாட்டு சொல்ல, அடிச்சாலும் சரி, ஒரு பொருளை காணா, சாவி எവിടെ போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவ்வளவு புரோட்டா, 2 புரோட்டா தெரியும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். விளையாட்டுக்கு சொல்லல. அந்த மண்ணில் விலாயத்துடைய பெருமக்கள் பதித்த ஸலவாத்தினுடைய மேன்மையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக சிறந்த அறிவின் ஊற்றாக மலையாளிகள் விளங்குவதற்கு சொல்லுவாங்க. முதல்ல நிலவுக்கு போனது யாரு? ஆம்ஸ்ட்ராங். அவன் நான் தான் போயிட்டான்னு கொடியை நட்டினவன அங்க ஒரு எந்த வேணும், கட்டஞ்சாயம் வேணும், காப்பி வேணும். நம்ம ஒரு கற்பனைக்கு மலையாளி போகாத இடமே சொல்லுங்க பாய். நீ இருக்கிற இடத்திலேயே சமைச்சாப்பிட்டுருவான்,
குளிச்சிருவான், துணி மாத்திடுவான், சம்பாரிச்சிருவான், ஊர்ல போய் வீடு எல்லாம் செட்டில் ஆயிடுவான். இங்க பாக்குறப்ப பிச்சைக்கார மாதிரியே இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? பாடம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சலவாத்து சொல்லுங்கள், சலவாத்து சொல்லுங்கள். அந்த சலவாத் உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் போக்கிவிடும். நல்ல கம்பெனி ஓடணும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? கம்பெனி நல்லா ஓடணுமா இல்லையா? கம்பெனி திறக்கும் போது செலவாத்து சொல்லுங்க. மாமூலா யாசின் ஓதுவோம், துவா செய்வோம், அது வேற. சலவாத்து சொல்லுங்கள். தொழிலில் பரக்கத்து ஏற்படும், நோய் அகலும். ஒரு சாபி கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கண்ணு தெரியலன்னு சொன்னா என்ன செய்வீங்க? சொல்லுங்க பாய். டாக்டர்கிட்ட போன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் குரோதமா யோசிப்போம். பரவாயில்ல, கண்ணு தெரியலன்னு பாயிட்டு எட்டி பார்த்துட்டு சொல்லுகிறார், பார்வை தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பொறுத்துக்குங்க, இதற்கான பிரம்மாண்டமான கூலியாக அல்லாஹ் மறுமையில் தருவான். நோய்களை சபர் பண்ணணும். அவர் சொல்றாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பார்வை வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும். பெருமானார் மீண்டும் சொல்றாங்க, பொறுத்துக்குங்க, மறுமையில் அல்லாஹ் இதற்கான கூலியை தருவான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர் கேட்கல, எனக்கு பார்வை வேண்டும். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? பெருமானாரை அனுபவித்திருக்கிற நாம் இந்த கண்களால் பார்க்கவில்லையே. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்த மருந்து என்ன தெரியுமா? என் மீது சலவாத்து சொல்லுங்கள் சொன்னார், பார்வை பெற்றார். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள். நமது கவலைகள் அனைத்தையும் போக்கும், நமது பாவங்களை சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்கும். அதனால குர்ஆனுடைய உத்தரவும் அல்லாஹ் விரும்புகிற நான் சொன்னதை அப்படியே சொன்னதை மறுபடியும் நினைச்சு பாருங்க. இரவில் எழுந்து தொழுங்கள், எனக்கு மிக விருப்பமானது. முடியவில்லை, ஸலவாத்து சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமானது. எனவேதான் இந்த உம்மத் பெருமானார் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கின் உச்சமாக ஸலவாத்தையே அல்லாஹ்வும் சொல்லுகிறான், ரசூலும் சொல்லுகிறார். சரிங்க, ஸலவாத்து சொல்வதினால் ஏற்படுகிற அந்த பேரின்பம், அந்த மன நிறைவு பெருமானாரை கனவில் காட்டி தரும். துனியாலேயே நம்ம பார்த்துடணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் பெருமானாரை தவிர்க்க முடியாது. சரி, மௌத்தாயிட்டோம், கபர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸலவாத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? யார் மரணித்து கபரிலே அவர் இறக்கப்படும் பொழுது அந்த 2 பேர் வாங்குவாங்கள, எதை? மையத்தை வாங்குவாங்களா இல்லையா? இவர் பெருமானாரின் மீது உயிரன்பு கொண்டு ஸலவாத்தை சொல்லக்கூடியவராக இருந்தால் அந்த 2 பேர்த்துக்கு முன்னாடி பெருமானார் வாங்கி விடுவார்கள். இந்த பாக்கியம் ஸலவாத்திற்கு மட்டுமே கிடைக்கிறது. உள்ளே வைக்கப்பட்ட பிறகு 2 வானவர்கள் வருவார்கள். அடக்கணவங்க 48 எடுத்து வச்சுட்டு போயிருவாங்க. கடந்துட்ட உடனே அவர்கள் எழுப்பி கேட்பார்கள். இந்த எஃப்ஐஆர் போடுறது முதல் கொஸ்டின், உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய தீன் எது? உன்னுடைய நபி யார்? உன்னுடைய இமாம் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளித்த பிறகு பெருமானாரை காட்டி கேட்பார்கள், மா தக்கூலு ஃபீ ஹாதா, இவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? யார் பெருமானார் மீது முஹப்பத்து கொண்டு ஸலவாத்து சொல்லுவாரோ அவருக்கான பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? இவர்கள் தான் என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா மலக்குமார்கள் சொல்வார்கள், நம் கனௌமத்தில் அரூஸ், புதுமாப்பிள்ளை தூங்குவதை போல தூங்கு, புதுமாப்பிள்ளை தூங்குவதை போல தூங்கு. அல்லாஹ் அக்பர். சரி, மறுமையில் எழுப்பப்பட்டால் மறுமையினுடைய நிலையை குர்ஆன் சொல்லுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. மறுமை நாள்ல எல்லாரையும் விட்டு ஓடிடுவான். யாரை தேடி போவான் தெரியுமா? கண்மணி நாயகத்தை தேடி போவான். பெருமானார் இல்லாத மறுமையின் வெற்றி என்பது
உத்தரவாதம் அளிக்கப்படல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, வாங்க சொன்ன உடனே எனக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன். உலகத்துல நமக்கு தான் நம்ம துவா செய்யறோம். பெருமானாருக்காக மட்டும் கேட்கப்படக்கூடிய துவா பாங்கருடைய துவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வஸீலா வல் ஃபதீலா வத்தரஜத்தர் ரஃபீஅத்தல் ஆலியத்தஷ் ஷரீஃபா وبعثه مقاما محمودا التي وعدته وارزقنا شفاعته واوردنا حوضه المورود. பாங்கருடைய துவா பெருமானாருக்காக நன்றியோடு முஹப்பத்தோடு ஒரு உம்மத் கேட்கிறது. பெருமானார் சொல்றாங்க, உங்களுக்கு என்னுடைய ஷஃபாத் நிச்சயம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. சிறப்பு செய்தி என்ன தெரியுமா? ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாள் ஏழைகளின் ஹஜ்ஜுன்னு பெருமானார் சொன்னார். ஏழைகளுடைய சொல்லுங்க, ஏழைகளின் ஹஜ்ஜு. மொத்த ஜும்மாவுடைய உயர்வு என்னன்னு அதற்கு அலிநாயகத்திட்ட கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வதற்காக வேண்டியே அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளை படைத்தார். அல்லாஹ் வியாழக்கிழமை மக்ரிபில் இருந்து என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். உச்சத்தில் பெருமானார் சொன்னாங்க, ஜும்மாவுடைய அசருல தொழுது முடித்து இடம் மாறாமல் இருந்த இடத்திலேயே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மிக்கி வ ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா 80 முறை என் மீது நீங்கள் ஸலவாத் சொன்னால் 80 ஆண்டு கால பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். வாழ்றதே 60 வருஷம் தான். சொல்லுங்க, ஜும்மாவுடைய அசருடைய நேரத்தில் 80 முறை சொல்லப்படுகிற ஸலவாத் 80 ஆண்டு பாவத்தை மன்னிக்கிறது. உபய் இப்னு கஅப் பெருமானாரிடம் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவு ஸலவாத் சொல்லணும்? எவ்வளவு வேணாலும் சொல்லு. ஒரு நாளை 4 ஆக்கி 4இல் ஒரு பகுதி ஸலவாத் சொல்லட்டுமா? சொல்லு, அதிகமாக்கு என்பார்கள். ஒரு நாளை 3 ஆக்கி அதில் 2 பகுதியை ஸலவாத் சொல்லட்டுமா? சொல்லு, அதிகமாக்கு. பகுதி நான் ஸலவாத் சொல்லுகிறேன், சொல்லு, அதிகமாக்கு. நாயகமே, 24 மணி நேரமும் நாள் முழுக்க ஸலவாத் சொல்லுகிறேன், சொல்லுங்கள். பெருமானார் அனுமதித்த மகத்தான இபாதத், காலம் நேரத்திற்குள் கட்டுப்படாத ஒரு உம்மத்தினுடைய எல்லா கவலைகளையும் போக்கக்கூடிய, பாவங்களை மன்னிக்கக்கூடிய, வறுமையை நீக்க. வீட்டுல ஒரே முசீபத், அதெல்லாம் இப்ப நம்பிக்கை போயிருச்சுங்க. முன்னாடி வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னா சலாத்து நிறைய ஓதுவாங்க. இப்ப அதுல சட்ட பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் தருவானாக. சொல்லுங்க. ஆமா, ஸலவாத் மஜ்லிஸ் ஓதப்படும் இடமெல்லாம் பரக்கத்து நிறைவாக இடம்பெறும். அனுபவித்த உம்மத்து சொல்லுகிறது. உச்சபட்சமா இமாம்கள் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை கேட்டாலே கண்ணில் ஒற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், ரமலான்ல அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர்ல இருந்து ஆமீன் 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 என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேள்வி கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தாய் தகப்பனில் இருவரோ பெற்றுக்கொண்டு யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ நாசமாகட்டும். ஜிப்ரீல் சொன்னார், நான் ஆமீன் என்று சொன்னேன். ரமலான் கிடைத்தும் யார் சொர்க்கத்தை அடையவில்லையோ அவர் நாசமாகட்டும், அவர் சொல்ல நான் ஆமீன் என்று சொன்னேன். கடைசியாக ஜிப்ரீல் சொன்னார், உங்கள் திருநாமம் உச்சரிக்கப்பட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த பெரும்பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வாழ்க்கை முழுவதும் முழுமையான நம்பிக்கையோடு மாணவர்கள்லாம் பாட வரலையா? ஸலவாத் ஓது. விலாயத், யாரையெல்லாம் அவுலியாக்கள் என்று உலகம் போற்றுகிறதோ, ஸலவாத் இல்லாத விலாயத் கிடைத்ததாக வரலாறு கிடையாது. எனவே பரக்கத்தான இந்த மீலாதின் 1500 வருகையின் பரக்கத்தினால் நம் இல்லங்களிலே, நம் உள்ளத்தாலும், நமது மஸ்ஜிதுகளிலே, நமது மஜ்லிஸுகளிலே ஸலவாத்தை கொண்டு நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துன்யாவில் வாழுகிற காலத்திலேயே கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்து பொருளாதாரத்தை தந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவு செய்து சொர்க்கத்து பூமியான மதீனா ரவுதாவை நேருக்கு நேராக பார்த்து சலாம் உரைக்கிற பெரும் பாக்கியத்தையும், மன்னரையில் பெருமானாருடைய
அந்த துஆவிற்கு பாத்திரமானவர்களாக ஆகுவதற்கும் மறுமையில் பெருமானார் வழங்கும் ஹவுதுல் கௌசர் நீரை அருந்தி அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து செல்லுகிற சொர்க்கவாதிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.